இன்றைய நாளிலே நம்முடைய பிஏ வேலூர் டிவிஷன் பிஏ அவர்கள் தென்னரசி அவர்கள் பணிபுரியும் காரணமாக இந்த பதவி ஓய்வு இருக்கிறார்கள். இந்த பதவி ஓய்வு பெறும் அவருக்கான சிறப்பு நன்னாளிலே அவரை வாழ்த்தி வழியனுப்ப இங்கு திரளாக வந்திருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கிறேன். அவருடைய குடும்பத்தார், அவருடைய உற்றார் உறவினர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வருக வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது சிறப்பு பொறியாளர் பொது அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு வந்திருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோழிங்கர் டிவிஷன் பிஏ மற்றும் பொறியாளர்கள் அனைவருக்கும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் முதல் நான் வந்து இப்போ பிஏ பற்றி பேசணும்னா, பிஏ வந்து எனக்கு 2006-07 நினைக்கிறேன். அப்போ வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து 95 அப்பாயின்மெண்ட்டு 2006-07 தான் நான் முதல் அவங்க பார்த்தேன். தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் வந்து நான் பணிபுரியும் போது அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாள் என்னை மிரட்டிட்டாங்க. என்ன அவன் வந்து அதுதான் கம்ப்யூட்டர் உட்காந்து நான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வந்து ஏதோ ஒரு பேப்பர் பே அனாமலி சம்பந்தமாக விஷயத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு. நான் தான் சுட்டி காணிச்சு தவறு நடந்திருக்கு மேடம், உங்களுக்கு சரி பண்ணித்தாங்கன்னு கொடுத்துருந்தேன். இவங்க தான் வராங்கன்னு தெரியாது எனக்கு, இதுதான் வராங்க அப்படின்னு. நீங்கள் தான் என்ன சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கணும். நீங்கள் ஏன் அவ்வளோ அமைதியாக இருந்தீங்க? நான் அப்படியே நினச்சிக்கிறேன் ரொம்ப சலகம் வந்துச்சு உங்களுக்கு. 30 வருஷத்துக்குள்ளே மறக்கவே முடியல. ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நடந்தது. எனக்கு 2007 இருக்கலாம் நினைக்கிறேன், 8 இருக்கலாம், எனக்கு சரியா நினைவில்லை. ரொம்ப வந்து கர்வம் பிடிச்சவங்க அப்படின்னு நான் அதுக்கு பேசினதே இல்லை. நான் பேசவே இல்லை அவங்ககிட்ட. அவங்களும் வருவாங்க பார்ப்பாங்க, நானும் அவங்கள சந்திச்சிருக்கிறேன், ஆனால் பேசிக்கிட்டதே இல்லை. அதோட 2023 தான் மறுபடியும் செயற்பொறியாளராக அந்த வேலூர் அலுவலகத்தில் போகும்போதும் இவங்க வேற ரொம்ப பேசிக்கிட்டாங்க. எப்படி நமக்குள்ள உறவு எப்படி இருக்கும், எப்படி அவங்கள வேலை வாங்குறது, அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணுறதுன்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் நான் நினைத்தது அவ்வளோ தவறு என்பதை நான் வந்து அவங்க கூட பேசும்போது ரொம்ப குழந்தை மனசு, அவங்க பேச்சு தான் அப்படி இருக்க தவிர அவங்க நோக்கம் வந்து அப்படி இல்லை. மிரட்டணுன்றதோ யாரையும் பயமுறுத்தணுன்றதோ அவங்க நோக்கம் இருந்ததில்லை. அவங்க ரொம்ப அந்த ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு டிஸ்கஷனில் ஒரு கிளாரிட்டி வரணும்னா சில நேரத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசி ஆகணும். ஆஃபீஸில் ரொம்ப வளவளான்னு பேச முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான வேர்ட்ஸ் போட்டு பேசியிருக்கிறாங்கன்றதை நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 1 இயர் என் கூட அவங்க பணிபுரிந்த காலத்தில் 1 இயரில் அவங்க எழுதுகிற நோட் ஆகட்டும், டிஸ்கஷன் ஆகட்டும், தேவையில்லாத வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. டு த பாயிண்ட், என்ன சொல்லணுமோ, என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், அதிகாரிகிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்து என்கிட்ட அது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள சில விஷயங்களாக இருந்தாலும் யூனியன் வரமாட்டாங்க, பெட்டிஷன்ஸ் வராது, கம்ப்ளைண்ட்ஸ் வராது. இது மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது மேல் அலுவலகத்தில் இருந்தோ எந்த ஒரு ரிமார்க்ஸும் இல்லாமல் இந்த கடந்த 1 இயர் வந்து சரியான முறையில் என்னை வழிநடத்தி போனது வந்து அவங்க தான். நான் அவங்க நன்றிகளை தெரிவித்து வருகிறேன். அதுவும் ரொம்ப சரியான வார்த்தைகளை போட்டு பேசுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். என்கிட்ட வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது. என்ன பேசணுமோ, என்ன தேவையோ, என் வாயிலேருந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த கடைசி வார்த்தை போடலாம், இதை பண்ண வேண்டாம் அப்படின்ற வார்த்தை என் வாயிலேருந்து வர வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க. மாற்றி மாற்றி எதிர்கேள்வி வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்காகவே நான் திருப்பி வேணும்ட்டே நான் கேள்வி கேட்கிறேன்னு தெரியும். இருந்தாலும் நான் மெயின்டைன் பண்ணிட்டே வருவேன். அவங்க எப்படிதான் ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு லெசன் தான். நான் வந்து அவங்ககிட்ட சொல்றதை வச்சு நானும் கத்துப்பேன். அடுத்து நான் அவங்க இல்லாத காலகட்டத்தில் இப்போ அடுத்து நான் செய்யணும், தனிமையா அதை செய்யணும் அப்படின்னா அது எனக்கு அவங்க கொடுத்த பாடம் அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிறேன். இன்னொரு 1 இயர் 2 இயர்ஸ் அவங்க கூட பணிபுரியிற வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து அவாய்ட் பண்ண முடியாத விஷயம். அவங்க அதுவும் 58 வயசுலேருந்து 60 வயசு மாற்றினதுனால ஒரு 2 வருஷம் இருந்தாங்க. நான் திருவண்ணாமலைக்கு வரும்போது ஒரு 2 மாதம் தான் இருப்பாங்க, 3 மாதம் தான் இருப்பாங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா 1 இயர் இருந்தாங்க. அதுவே ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கண்டினியூஸ் சப்போர்ட். இன்னும் ஏன்னா டவுட்ஸ் இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்குறோம். நம்ம ஏதாவது தெரியலன்னா அலுவலகத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம ரிட்டையர் ஆகிட்டு இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி ஏதாவது நான் கேட்டால் சப்போர்ட் பண்ணுவோம் மேடம் என்று கேட்டுக்கொண்டு அவங்க
தொழிலாளர் நல்ல பணியாளரை வந்து மின்சார வாரியத்தில் கொடுத்துருக்கிறீங்க உங்க ஃபேமிலில இருந்து. அதுக்காக ஃபேமிலிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலையில, ரொம்ப கணக்குவாதியா அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். ஒரு டைம் கொடுத்துருவாங்க, அப்பா ஒரு டைம் கொடுத்துருவாரு, அந்த டைம் கொண்டு கணக்கு முடிக்கணும்னு சொல்லுவாரு. அது உண்மைதான். டைம் நம்ம நல்ல டிசிஷன் எடுக்கிறோம் நினச்சிக்கிட்டு காலத்தை கடத்திட்டே வந்தோம்னா அது நல்ல டிசிஷனாக இருக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள இதை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு பண்ணணும்னாங்கன்னா கட்டாயம் இன்னைக்கு உட்காந்து பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த சத்தம் கேட்டே இருக்கும் பக்கத்து ரூம்ல இருந்து, ஏதோ சத்தம் போட்டே இருப்பாங்க, ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கான்னு நோட் எழுதுறான்னு அர்த்தம். புரிஞ்சு நான் 10 முறை அப்படி போயிட்டு வந்தா கூட கண்டுக்கவே மாட்டாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. மறுநாள் காலையில் நோட் வந்துடும். இதுதான் அவங்களோட மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங். அது ரொம்ப எனக்கும் ஏற்றுக்கொள்ளும்படியா என்னோட வேலை செய்கிற மெத்தடுக்கும் அவங்க செஞ்சதுக்கும் ரொம்ப இன்பேரலல் இருந்தது. எந்த விதமான கான்ட்ரடிக்ஷனும் இந்த ஒரு வருட காலத்தில் சின்ன ஒரு அளவில் கூட எனக்கு தொந்தரவையோ கஷ்டத்தையோ ஏற்படுத்துகிறது என்பதற்காக நான் நன்றி சொல்லி விரும்புகிறேன். வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் வித்தியாசமாக இருக்குது. பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறார். அவருக்கும் மின்சார வாரியம் சார்பாகவும் வேலூர் டிவிஷன் சார்பாகவும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். இந்த பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷனாக கரெக்டாக இருந்ததுனால நான் டெக்னிக்கல் சைடு ஏதாவது ஃபால்ட்டுனா கூட ஃபீடர் பிரேக் டவுனா போய் இருந்துலாம் பார்க்க வேண்டிய டைம் எனக்கு கிடைச்சிது. இந்த பக்கம் நான் யோசிக்கிறதே இல்லை, அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையோட விட்டுட்டேன். சில விஷயம் நான் ரொம்பலாம் டீப்பாக போகிறது இல்லை. அவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி வைக்கிறதுனால தப்பு இருக்காது, தப்பு செய்ய மாட்டாங்க. அவங்க கையெழுத்து இருந்தால் 100% கரெக்டாக இருக்கும்ன்ற நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுக்காக முதல்ல என்கிட்ட சண்டை கூட போட்டாங்க. முறை எந்த டீம் இப்படி பார்த்தது இல்லை சார், நீங்கள் வந்து நிறைய கேள்வி கேட்குறீங்க சார். அவங்கெல்லாம் சீனியர்ஸு தெரியும், நான் கற்றுக்க வந்திருக்கேன், நானும் கற்றுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டேன். அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு சுயனாலும் நானும் தெரிஞ்சுக்கணும், எப்படி செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்புக்கெல்லாம் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இன்னும் அவங்க அறிவு கடத்தல் இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் சொல்லித்தாங்க, இதை வந்து எப்படி செய்யணுன்றது உங்கள் மெத்தட்லேயே வந்து அடுத்த தலைமுறையும் தயார் பண்ணணும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சரின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் அவங்க இல்லாத நேரத்துலையும் அவங்க செஞ்ச அதே பாணியில் அந்த டீம் செய்யணும்னா அவங்க கொடுத்துருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லா செய்யணுன்றது உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாய்ப்பு இருக்குது. நன்றி கூறி படிவகை பெறும் திருமதி பெண்ணரசி அவர்களுக்கு வாரியத்தின் சார்பாக சந்தன மாலையை கோட்டத்தின் சார்பாக இந்த மலர் மாலை தான், இது பொன் மாலையை நினைச்சு கொடுக்குறோம். சவுண்ட் தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து வேலையை வந்து எப்படி வாங்கணுன்றது வந்து எங்கள்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், நிறைய பேசணும். இருந்தாலும் வந்து நிறைய பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வரக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நிறைய பேசுவேன். இந்த இனிமையான இதுக்கு வந்து அவங்களுடைய பர்த்டே சார்பு அப்படின்றத நினச்சி இந்த ஸ்வீட்டை வந்து கொடுக்குறாங்க. சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து பணியாளர்கள் சார்பாகவும் பணி பாராட்டு சான்றிதழ். 28 ஆண்டுகள் தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் பணிபுரிந்து 30/6/2024 அன்று பணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள திருமதி பி. பெண்ணரசி உதவி நிர்வாக அலுவலர்
வேலூர் கோட்டை மாற்றுகளை பணியினை மனமாற பாராட்டி முன்னாள் செயற்பொறியாளர் அவர்கள் பாராட்டி நிறைவார்கள். பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து பொறியாளர் நண்பர்களுக்கும் இந்த பணி நிறைவு பாராட்டு விழா கதாநாயக இவற்றுக்கும் டிஏ மேடம் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட முதற்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். டிஏ மேடத்தை பற்றி சொல்லினே இருக்கலாம். அவங்க வந்து பணிகளில் சின்சியாரிட்டி, நேரத்தில் வந்து நேரம் தவறாமல் அந்த டைம் வந்து பார்க்க மாட்டாங்க. காலையில் வந்து 10:30னா 10:30 வர மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அதே மாதிரி ஈவினிங் எந்த ஒரு அவங்க கிட்ட எந்த ஒரு தபாலை வந்து நிற்காது. அன்னன்னைக்கு தபால் அன்னன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அந்த வேலைக்கு பிணைப்பு எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. வயது ஆக சர்வீஸ் போக எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி என்னடா இது பிரியக்கூடிய நேரங்கள் வந்து விட்டதே சொல்லி ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் இருக்கோம். நான் பெண்ணரசி மேடமாட்டம் பணிகளில் சிறந்து செய்வது அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தைரியமான ஒரு பெண் அவங்கள யாரும் நான் கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருந்து சொல்லணும். அவங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது. ஒரு அக்கினி, ஒரு நெருப்பு, அந்த மாதிரி இருந்துனா தான் அவங்களால இன்னைக்கு சாதிக்க முடியாது. அதனால அவங்க எப்பொழுதுமே இதோ யார் வருவாங்க கேட்டு அப்போ ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகளிர் தினத்துல சேரும்போதும் ஒரு தைரியமாக நிறைய கலந்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அதனால இவங்களை போல ஒரு பெண் அரசி கிடைப்பது கஷ்டம். அந்த பெண் அரசி என்ற பெயரோடு இன்னும் இது யாரும் வரல. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் யாரும் சேரலை என்பதும் உண்மையான ஒரு விஷயமாக கருதுகிறோம். இவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு பிறர் நலத்தோடு என்றும் நீடிய ஆயுஸ் நாட்களோடு தேவனின் அருளோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன், வணங்குகிறேன். நன்றி, வாரியத்தால் வழங்கப்படும் நினைவு பரிசு செயற்பொறியாளர் வேலூர் அவர்கள் மேடம் வேலூர் கோட்டையின் உதவி நிர்வாக அலுவலர் திருமதி தென்னரசி அவர்களும் நானும் 10/98 ஒன்றா அப்பாயின்மெண்ட் ஆனோம். அவங்க 6ஆம் மாதம் ரிட்டையர்மெண்ட்டு, நான் 8ஆம் மாதம் ரிட்டையர்மெண்ட். தென்னரசியை சொல்லணும்னா சின்சியர், ஆடு ஒர்க்கர், செய்வன திறந்த செய் என்பதற்கு எல்லா வேலையும் நல்ல குழுவாக செய்வாங்க. அந்த தப்பு வரக்கூடாது, வாரிய ரூல்ஸ் வயலேஷன் வரக்கூடாது அப்படின்வாங்க. கண்டிப்பானவங்க அவங்க வேலையை வந்து திறப்பட செய்யக்கூடியவங்க. இனி வரும் காலங்களில் அவங்க குடும்பத்தோட எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டி இறைவனை மீது நன்றி. சாப்பிட்றதுக்கு எழுந்துக்குவாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி கை கழுவிட்டு அங்கேயே உட்காருவாங்க. நாங்கள் நிறைய டைம் கூட ஏன் மேடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் கூட போயிட்டு வரலாம், வெளியே கூட போக மாட்டோம். டீ காஃபி சாப்பிட்றாங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து உடம்ப பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. குடும்பத்தில் வந்து காலையில் எழுந்து வந்து குடும்பத்தை பார்த்துடுவாங்க மாதிரி. இங்கே வந்து அலுவலகம் தான். அதே நேரத்தில் யார் எது வந்து கேட்டாலும் உடனே அடுத்தது என்னென்ன கேட்கணும் அது. அதே நேரத்தில் இவங்க கொடுக்குற பேப்பர்ஸ் எதுவுமே ரிட்டன் ஆகுது, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்காவது வந்து பணப்பையனே வரணும் அப்படின்னா கூட மற்றவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களே வந்து போட்டு அவங்களுக்கு வந்து இந்த பில்டிங் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பணப்பையன் வந்து எல்லாரும் தப்பு இருக்கும். அந்த தப்பு வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு நிறைய பேர் வந்து நிற்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் ரிட்டனாக வந்து யாரும் வந்து நின்று கேள்வி கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே கிடையாது. இன்னொரு விஷயத்த சொல்ல போனால் இவங்க வந்து உட்கார்ற விஷயங்கள் வந்து கேட்க வேண்டிய விஷயங்களில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எழுதுவோம். பேரானாமலை கேட்டது வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேரானாமலை எழுதுவோம். நான் எந்த யாரையுமே பார்க்கல. ஒருத்தர் வந்து 9 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவங்ககிட்ட அனாமலை வாங்கணுமோ பேரானாமலை வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் கேட்டு வாங்கினாலும் சரிங்க, இவங்க தான் கூப்பிட்டு போட்டு கொடுப்பாங்களே தவிர. ஆனால் அவங்களா வந்து தெரியாது. இவங்க சொல்லுவாங்க 9 வருஷம் ஆகி போச்சு, நீங்கள் வந்து லெட்டர் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிர்வாக திறமை ரொம்ப. அதே நேரத்தில் வந்து எது சொல்கிறதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. பின்னாடி நிறையா பேசுறத வந்து நான் பார்க்குறேன். இப்போ என்னை திட்டினா கூட நேராக பேசுவாங்க, இப்படி நீங்கள் செய்யறது தப்பு அப்படின்னா. ஆனால் நாங்கள் இந்த உரிமையாக கேட்பாங்க. அது வந்து நாங்கள் என்ன சொல்ல உரிமையாக சொல்லுவோம். ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்றது வந்து மற்றவங்கிட்ட சொல்லி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நேராக நம்ம வந்த பிறகு நம்மகிட்டே நேராக கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயத்த இந்த நேர்மைன்ற விஷயத்தில் வந்து இவங்க வந்து ஒரு இந்த வாரியத்துக்கு ஒரு முக்கிய
புள்ளியிலே சொல்லணும். காரணம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் நம்ம, ஆனால் எங்களுக்கு வந்து பேச முடியல. எங்களை இந்த வரைக்கும் தான் இருக்குது. அவங்கள வந்து வேறு வழி கிடையாது, வழி அனுப்புகிறோம், அவ்வளோதான். அது வேறு ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இவங்க வந்து நீண்ட ஆயுளும் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த நிர்வாகத்தினுடைய திறமையை வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். எல்லாருமே வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ந்த காலத்தில் வந்து எல்லாம் டைப்பிங் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து அவங்க வந்து கையில் தான் எழுதி அனுப்புவாங்க, அதுதான் டைப்பிங் ஆகும், அதுதான் ஆர்டராகவும் வெளியிடுவாங்க. இப்போ போகும்போது கூட எத்தனை பேருக்கு ஆர்டர்ஸ் போட்டுருக்காங்க. இவங்களுடைய ஹிஸ்ட்ரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா போகும்போது என் பேப்பரில் வந்து சுத்தமாக இருக்கணும். நான் யாரும் எல்லோரும் வந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஆகிடுவாங்க. நான் ரிட்டையர் ஆக போகிறோமா எனக்கு என்ன பார்க்கணும். ஆனால் இவங்க எந்த தலைவலி வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நான் வந்து என் ஒர்க்கில் இருக்கும்போது என் பேப்பர் நான் போகும்போது என்கிட்ட வந்து ஒரு பேப்பர் கூட மில்லில் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து ஓடி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் தான் லீவ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் தான் லீவ் போட்டேன். நான் கேட்டேன், நான் ஒரு நாள் 2 நாள் போடுவாங்க பார்த்தா ஒரு நாள் லீவ் போட்டு மறுநாள் பார்த்தா வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மைதான் சார். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும்னா காலையில் 10 மணின்னா 10 மணிக்கு அது வந்து கூட அந்த பேப்பர் என்ன நாளைக்கு செய்ய போகிறான்றது முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். ஆனால் நகர்த்தணும்னு நினைப்பாங்க. வரும்போது நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், என்னப்பா இந்த ஆயிடுச்சான்னுவாங்க. இன்னும் ஆவலை ரெடினா எந்த கூட ஆவாது பாடிக்குது அப்படின்னாரு. அந்த அளவுக்கு சாருக்கு ப்ரெஷர் இருக்குது. இருந்தாலும் என்னன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் கூட உட்காந்து பேப்பர் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வேலையில் வந்து என்னென்னா அந்த மாதிரி நம்ம டைமை பார்க்கணும். 5:15 5:15 எழுந்து போகிறது. ஆட்டோக்காரதான் இவரை கூப்பிட்டு இருப்பாங்க, கிளம்பணுன்னுவாங்க. ஆனால் இவங்க போக மாட்டாங்க. அதனால் இவங்களோட வேலையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். பட் ஆனால் நம்மளை விட்டு போகிறவங்க வேறு என்ன வாரியத்தினுடைய காலத்தில் கட்டாயம் நம்ம நீண்ட ஆயுளும் நிறைய செல்வம் பெற்று எங்களோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேலும் இவரை நாங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மாதிரி வைக்கணும்னு கேட்டுக்கிறது எங்கள் வாய்ப்பு நன்றி உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் வந்து திருமதி தென்னரசி அவர்கள் 28 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்காங்க. செயற்பொறியாளர் இயக்கும் பராமரிக்கும் வேலுக்கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராணின்ற வார்த்தையை விட ராஜாவாக வளம் வந்து நல்லா ஆட்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் வந்து 2 வருஷம் தான் 2022 ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து 1 மாதம் லீவ் போட்டிருந்தாங்க, மெடிக்கல் லீவ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 மாதம் பொறுத்து வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய நிர்வாக திறமை, கோச்சிங் அந்த மைண்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு பர்சன் எனக்கு தெரியும். டேலண்ட்டாக நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலூர் கோட்டத்தில் ஒரு நல்ல ஆக்டிவாக நல்ல எல்லாருக்கிட்டையும் கம்பீரமாக பேசி ஒரு எமோஷ்னலாக ஒரு நானும் அவங்கக்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசியிருக்கேன், அதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வளம் வர்றது வந்து ஒரு சிறப்பு கொண்டது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையும், எல்லாருக்கும் அமையாது. இன்னைக்கு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திலிருந்து 28 ஆண்டுகள் பணி புரிந்து முன்வாரத்திலிருந்து ஓய்வு பெறுகிறது. அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாயின் பண்ணும்போது அன்றைக்கி மேடம் லீவு நம்பர் டெஸ்பாச் நம்பர் போடுறது கேட்டு இது பண்ணும்போது டிவிஷனாஸ்லேயே ஜாயின் பண்ணி டிவிஷனாஸ்லேயே நம்பர் போடணும் போது யார்கிட்ட நம்பர் கேட்குறது டெஸ்பாச் நம்பர் போடணுன்றது தெரியாது. அந்த சீட்டை போய் நேராக போய் நானே ரிஜிஸ்டர் எடுத்து நம்பர் போட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து இவருக்கு யார் டெஸ்பாச் நம்பர் கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க சீட்டுக்காரர். இல்லை மேடம் அவர் சார் தான் மேடம் இது பண்ணிருந்தாரு, அவரே தான் எஸ்டி எழுதினார், அவரே எஸ்டி எழுதினாருன்னு கூப்பிட்டார். யார் அவர் கூப்பிடுங்க அப்படின்னு நான் போனேன். உனக்கு யார் நம்பர் கொடுத்து சொன்னது, யார் நீயே போட்டுருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கும், எழுத வேண்டியது இருக்கும், இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் தெரியாது, நீங்கள் எப்படி எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் அம்மா அவர்களுக்கு முதல் வணக்கம். நாங்கள் எங்கேயாவது போகிறேன்னு அம்மா நான் வரட்டேன்னா நான் உட்கார இடத்துல கொஞ்சம் இடம் வர வாங்கம்மான்னுவாங்க. அது நேற்றுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பேச வேண்டிய சூழ்நிலை. எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போனோம், அம்மா இடம் இருக்காம்மா, நான் உட்காந்துக்கிற இடத்துல கூட இடம் விட்ற வாவடி விட்டு வாங்க என்ன. இப்போ அம்மா கிட்ட பேசுறது ஃபோனில் தான் பேச முடியும் போகுது எங்களுக்கு, அவ்வளோதான். அம்மா வாழ்த்த வயசில் வணங்குறேன்.
நல்லபடியாக இருக்கிற நீண்ட ஆயுளோட நிறைய செல்வத்தோட வாழ்க வளமுடன்.